அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 8லையும் தரம் 10லையும் கண்டிராட்சியம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் கண்டிராட்சியத்தை பற்றி மாணவர்கள் கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் பூரணமாக விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த காணொலியை பதிவு செய்கிறோம். கண்டிராட்சியம் எத்தனையாம் ஆண்டு தோற்றம் பெற்றுச்சு, அதை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சுது அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலியாக தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னு சொன்னால், இலங்கையுடைய முதலாவது தலைநகரம் கண்டிராட்சியம் கிடையாது. ஆரம்பத்தில் அனுராதபுரம் தான் இலங்கையுடைய தலைநகரமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தலைநகரங்கள் மாற்றப்பட்டுச்சு. ஒவ்வொரு இடமா மாற்றிக்கிட்டு வரும் பொழுது இறுதியாக கோட்டை ராச்சியம் இலங்கையுடைய தலைநகராக தெரிவு செய்யப்படுவது. அந்த கோட்டை ராச்சியத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 6ஆம் பராக்கிரம பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்ட காலத்தில் தான் கண்டி ராச்சியம் ஒரு தனி அரசாக உதயமாகுது. அது எப்படி உதயமாகச்சுன்னு சொன்னால், இந்த 6ஆம் பராக்கிரம பாகு ஜோதியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளவரசனை கண்டி ராச்சியத்துக்கு பொறுப்பாக நியமிக்கிறான். அப்படின்னு சொன்னால் கண்டிராட்சியம் தனி ஒரு ராச்சியம் கிடையாது, கோட்டை ராச்சியத்துக்கு கீழே தான் அதுவும் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த ஜோதி என்ன பண்ணுறான்னு சொன்னால், கண்டிராட்சியத்தை நம்ம ஆளுகைக்கு கீழே எடுத்து ஒரு தனி ராச்சியம் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சு ஒரு படையோட கிளர்ச்சியும் செஞ்சுக்கிட்டு தாக்குறதுக்காக 6ஆம் பராக்கிரம பாகுக்கிட்ட வர்றான். அப்போ அந்த நேரத்தில் இருந்த மன்னன் எதிர் தாக்குதல் மேற்கொண்டு ஜோதி இளவரசனுடைய கிளர்ச்சியை கட்டுப்படுத்திடுறான். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிராட்சியம் தனி ஒரு அரசாக உதயமாக இல்லை, கோட்டை ராச்சியத்துக்கு கீழே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிற்காலத்தில் சேனா சம்பத விக்ரமபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் கண்டிராட்சியத்துக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படுறான். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜோதியை எந்த கிளர்ச்சி செஞ்சு கண்டிராட்சியத்தை தனி ஒரு ராச்சியமாக எடுக்க முயற்சி செஞ்சானோ அதே முயற்சியை இப்போ இவன் மேற்கொள்கிறான். சேனா சம்பத விக்ரமபாகு அவன் ஒரு பெரிய படையோட கோட்டை ராச்சியத்தின் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக வர்றான். இந்த இடத்துல சேனா சம்பத விக்ரமபாகு வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னால் கண்டிராட்சியம் தனி ஒரு அரசாக உதயமாகிடும். ஜோதிய மாதிரி இவனும் இறந்துட்டான்னு சொன்னால் தொடர்ந்தும் கோட்டை ராச்சியத்துக்கு கீழே தான் கண்டிராட்சியம்ங்கிற பகுதி இருக்க போகுது. ஆனால் இந்த போரில் சேனா சம்பத விக்ரமபாகு வெற்றி பெறான். அதனால் 1469ஆம் ஆண்டு சேனா சம்பத விக்ரமபாகு அப்படிங்கிறவன் தலைமையில் தான் இலங்கையில் ஒரு தனி ராச்சியமாக கண்டிராட்சியம் உதயமாகுது. இதில் இருந்து கண்டிராட்சியத்தை இவன்ல இருந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 13 மன்னர்கள் வரையில கண்டிராட்சியத்தை அப்படியே ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக சேனா சம்பத விக்ரமபாகு கண்டிராட்சியத்தை தனி ஒரு ராச்சியமாக உருவாக்குனது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்தும் கோட்டை ராச்சியத்திலிருந்து வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளுக்கும் முகம் கொடுத்து எல்லா எதிர்ப்புகளையுமே ஃபேஸ் பண்ணி அவன் ஒரு தனி ராச்சியமாக அதை தொடர்ந்தும் பாதுகாத்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பிறகு ஆட்சியாளனாக வர்றது அவனுடைய மகன் ஜெயவீர பண்டார அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கண்டி ராச்சியத்தை தொடர்ந்தும் பலப்படுத்தி அதை பாதுகாப்புக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கோட்டை ராச்சியத்தில் இருந்து கண்டி ராச்சியத்தின் மீதான எதிர்ப்புகள் எதுவுமே வரையில்லை. இப்போ தான் ஜெயவீர பண்டாரைக்கு ஒரு டவுட் வருது, எதுக்காக கோட்டை ராச்சியத்திலிருந்து எதிர்ப்புகள் வரையில்லை என்று சொன்னால், கோட்டை ராச்சியத்தில் இருந்து பிரிஞ்சு வந்தது தான் கண்டி ராச்சியம்ங்கிறது. அப்போ கோட்டை ராச்சிய மன்னர்கள் யாராக இருந்தாலும் கண்டி ராச்சியத்தை திரும்ப கோட்டை ராச்சியத்துக்கு கீழே கொண்டு வரதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜெயவீர பண்டாரோட காலத்தில் அப்படி எதுவுமே நடக்க இல்லை. அப்போ ஜெயவீர பண்டார சிந்திக்கிறான், ஏன் அப்படி நடக்க இல்லை, எதுக்காக கோட்டை ராச்சியத்திலேருந்து யாரும் படையெடுத்து வரையில்லை அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது தான் ஒரு செய்தி கேள்விப்படுறான். என்னடி சொன்னால், கோட்டை ராச்சியத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது. கோட்டை ராச்சியத்தினுடைய மன்னனாக இருந்த 6ஆம் விஜயபாகுன்னு சொல்லக்கூடியவனை அவனுடைய பிள்ளைகள் கொலை பண்ணுறாங்க. அதை வரலாற்றில் விஜயபாகு கொள்ளை அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படுது. 1521 இந்த சம்பவம் நடக்குது. அப்போ கோட்டை ராச்சியத்தினுடைய நிர்வாகத்தில் இப்படி ஒரு பாரிய பிளவு ஏற்பட்டிருந்த காரணத்தால் தான் யாருமே கண்டி ராச்சியத்தின் மேலே படையெடுத்து வரையில்லை. அதனால் ஜெயவீர பண்டார ஒரு சிறந்த ஆட்சியை கண்டி ராச்சியத்தில் மேற்கொள்ள முடியுது. அதுக்கு பிறகு ஜெயவீர பண்டாரவுக்கு பிறகு அவனுடைய மகன், அதாவது கரளியத்த பண்டார் ஆட்சிக்கு வர்றான். இந்த கரளியத்த பண்டாரோட காலத்தில் கோட்டை ராச்சிய பகுதியில் இருந்து எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கோட்டை ராச்சியம் இருக்குது இல்லையா, இந்த கோட்டை ராச்சியம்ங்கிறது ஒரு ராச்சியம், ஒரு பெரும் பகுதி. ஆனால் இந்த பெரும் பகுதி இப்போ இந்த காலகட்டத்தில் 3 பகுதிகளாக பிரிஞ்சு இருக்குது. அதில் ஒரு பகுதி சீதாவாக்கு என்று சொல்லியும், இன்னொரு பகுதி ரைகம் என்று சொல்லியும், இன்னொரு பகுதி கோட்டை அப்படிங்கிற பெயர்லையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் இது எல்லாமே சேர்ந்தது தான் கோட்டை ராச்சியம். இப்போ 3ஆக பிரிஞ்சு இருக்குது.
சீதாவாக்கையை வந்து மாயா துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய கவனம் கண்டி ராஜ்யத்தின் மேலே திரும்புது. அதாவது கண்டி ராஜ்யத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் கண்டி ராஜ்யத்தில் அரசனாக இருக்கிறது வந்து கரளியத்த பண்டார். அப்போ கரளியத்த பண்டாரை இப்போ கண்டி ராஜ்யத்தை பாதுகாக்கணும். யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு கேட்டால் இந்த மாயா துணிக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். சீதாவாக்கிய மன்னனான மாயா துணிக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் வந்து ஜெயவீர இந்த கரளியத்த பண்டாரை பாதுகாப்புக்காக வேண்டி எந்த வழியை கையாளலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. எப்படின்னு சொன்னால் வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு சிறந்த படைகளை நம்ம அழைச்சிட்டு வருவோம். கண்டி ராஜ்யத்தை நம்ம ஒரு நல்ல முறையில் பாதுகாத்தா தான் இந்த மாயாத்துணியோட படையெடுப்பில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போர்த்துக்கேயர் அப்படிங்கிற ஒரு சாராரை பற்றி அறிஞ்சிக்கொள்கிறான். அவங்கள்ட்ட தேடி போகிறான். ஏன்டா அவங்கள உதவிக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி போகிறான். யார்? இந்த கரளியத்த பண்டார். அப்படியே போய் இலங்கையுடைய கரையோர பகுதிகளில் சில இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போர்த்துக்கேயரை சந்தித்து பாதுகாப்பு உதவியை வந்து கேட்குறான். அப்போ உடனே வந்து போர்த்துக்கேயரும் உதவி செய்கிறதுக்கு முன் வராங்க. இப்போ கரளியத்த பண்டாரோட காலத்தில் வந்து கண்டி ராஜ்யம் சிறந்த முறையில் பலப்படுத்தப்பட்டு இருக்குது. இப்போ மாயாத்துணைக்கு படையெடுத்து போகவும் முடியாது, போனால் வெற்றி பெறவும் முடியாது. அப்படிங்கிற நிலைமையில் கோட்டை ராஜ்யத்தை இந்த கண்டி ராஜ்யத்தை வந்து இந்த கரளியத்த பண்டாரை நல்ல ஒரு பாதுகாப்பு கீழே கொண்டு வந்துட்டான். ஆனால் அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் கரளியத்த பண்டாரை. என்ன மிஸ்டேக்னு கேட்டால், கரளியத்த பண்டாரை போர்த்துக்கேயரோட உதவியை கொண்டு வந்தது தான் அவன் செஞ்ச ஒரு மிஸ்டேக். மக்கள் அதை வெறுத்தாங்க. மக்கள் வந்து அதை வெறுத்தாங்க. பிரதானிகளும் அதை வெறுத்தாங்க. அவன் செயலை வெறுத்தாங்க. ஏன் நீங்கள் ஒரு அந்நிய சாராரை வந்து கொண்டு வரணும் பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வெறுத்தாங்க. அதனால் கரளியத்த பண்டாருடைய ஆட்சியில் வந்து ஒரு தளம்பல் ஏற்படுது. அந்த தளம்பல் எப்படி ஏற்படுது? இந்த மக்கள், பிரதானிகள், பிக்குமார்கள் எல்லாம் கரளியத்த பண்டார மேலே ஒரு வெறுப்பை காட்டினதால் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிற்காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து கரளியத்த பண்டாரை கண்டி ராஜ்யத்தில் அனைவருடைய ஆதரவையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சீதாவாக்கை மன்னன் ஒரு பாரிய படையோடு வந்து கண்டி ராஜ்யத்துக்குள் நுழைகிறான். அந்த நேரத்தில் சீதாவாக்கையில் அரசனாக இருந்தவன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, முதலாம் ராஜசிங்கன் நுழைகிறான் கண்டி ராஜ்யத்துக்குள்ளே. அப்போ கண்டி ராஜ்யம் வந்து ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது. கரளியத்த பண்டாரை தப்பி ஓடுதான், போர்த்துக்கேட்ட தப்பி ஓடுறான். கண்டி ராஜ்யம் இப்போ இவன் ஆளுகைக்கு கீழே வந்துட்டு முதலாம் ராஜசிங்கன் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிக்கொள்ளான். அவன் சிறிது காலம் ஆட்சி செஞ்சான், கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சான். அதுக்கு பிற்காலத்தில் வந்து கண்டி ராஜ்யத்தினுடைய வரலாறு மறுபக்கம் திரும்புது. இதுதான் மிக முக்கியமான கட்டம். அதை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பகுதியாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.